இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ரெஸ்டாரண்ட் காமிக்கிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு பொண்ணு அவரோட மேரேஜ்க்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பார்ட்டி கொடுத்துட்டு இருக்கா. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவள கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் வேற ஒரு பையன் கூட டேட்டிங் போக முடியாது, அதனால இன்னைக்கு ஏதாச்சும் பையனை கரெக்ட் பண்ணி டேட்டிங் போய்க்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு நான் உண்மையா இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க, நான் என் பாய் ஃப்ரெண்டை உண்மையா லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒருத்தன் வர்றான். வந்து இவங்க இருக்க டேபிளையே பாக்குறான். அப்போ இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாடி அவன் ரொம்ப அழகா இருக்கான், அது மட்டும் இல்லாம உன்னதான் பாக்குறான்னு சொல்றாங்க. ஆனா அந்த கல்யாண பொண்ணு எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு போன் கால் வருது. யாருன்னா இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க போறவன் தான் கால் பண்றான். உள்ள ஒரே சத்தமா இருக்கனால வெளியே போய் பேசுறா. அப்ப அவன் சைடும் ஒரே சத்தமா இருக்கு. நீ பேச்சுலர் பார்ட்டி தரேன்னு தானே சொன்ன, இப்ப எங்க இருக்க, உடனே வீடியோ கால் பண்ணுன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா அவன் பேச்சுலர் பார்ட்டியை ஒரு கிளப்ல பண்ணிட்டு இருக்கான். பின்னாடியே நிறைய பொண்ணுங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தது இந்த கல்யாண பொண்ணுக்கு செம்மையா கோவம் வந்துடுது. என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவன், நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம், இதுக்கப்புறம் எந்த பொண்ணு கூட நான் பேச முடியாது, இப்போ நான் பேசலாம் இல்ல, சும்மா ஃபன் பண்ணிட்டு தான் இருக்குன்னு சொல்லும் போது என்னடா இவனுக்கு நம்ம இவ்வளவு உண்மையா இருக்கும், ஆனா இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கோவம் வந்து போனை கட் பண்றான். அந்த டைம்ல இவளுக்கு பின்னாடி ஒருத்தர் நிக்கிறான். யாருன்னு பார்த்தா உள்ள ஒருத்தர் இவளையே பார்த்துட்டு இருந்தான்ல, அவன் தான். அவனை பார்த்ததுமே இந்த கல்யாண பொண்ணு, நீ மட்டும்தான் என்ன ஏமாத்துவியா, நானும் உன்னை ஏமாத்த போறேன், இவ பாய் ஃப்ரெண்ட் போட்டுட்ட கல்யாண மோதிரத்தை கழட்டி பாக்கெட்ல வைக்கிறா. அப்படி அவனை பார்த்து, நீ என்ன தானே பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்கறா. அதுக்காக, ஆமா நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்றான். சரி வா, இது உன்னோட காரான்னு கேட்டுட்டு காருக்குள்ள கூட்டிட்டு போறா. உள்ள போனது ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. பாக்குற நமக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு.